யூடியூப் வீடியோஸில் நம்ம 2 விதமான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறோம். ஒன்று என்ன அப்படின்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ், அதாவது நம்ம 60 செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற வீடியோஸ் வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள வீடியோஸ் வந்து ஷார்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கண்டென்ட் தான் வந்து நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். சில சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி லாங் ஃபார்ம் வீடியோஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸும் போடுறாங்க. சில சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நமக்கான மானிட்டைசேஷன் எப்படிலாம் நடக்குது, இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கான ஃபண்ட் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது பற்றின A to Z ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் இந்த லாங் ஃபார்ம் வீடியோஸ் போட்டாலும் சரி அல்லது ஷார்ட் வீடியோஸ் போட்டாலும் சரி, நம்மளோட சேனல் வந்து இந்த YPP அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்றுத்தில் நம்ம ஆட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளோட சேனல் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகிருக்கணும். அது எனேபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனலுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம சப்போஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுவும் இந்த லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே இது எல்லாமே நமக்கு ஆட் ஆகிருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகும். நீங்கள் சப்போஸ் உங்களோட லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்குள்ளே இந்த ஷார்ட் வீடியோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெண்டுமே கம்பைண்டாக உங்கள் சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கான வியூஸ் வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் நமக்கு ஆட் ஆகாது. ஒன்லி இந்த லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கான வியூஸ் ப்ளஸ் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் 12 மந்த்துக்குள்ளே நம்ம சக்ஸஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து மானிட்டைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுவே நம்ம வந்து ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மானிட்டைசேஷனுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட அதாவது நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ப்ளஸ் இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கான வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கணும். அதாவது வேலிடாக 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 10 மில்லியன் வியூஸ் வந்து நம்ம லாஸ்ட் 90 டேஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணியிருக்கணும். இந்த 2 ஆப்ஷனில் நம்ம எதுலையாவது ஒன்றுத்தில் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நம்ம சேனலும் ஆட் ஆகிடும். இதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து பணம் வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க இல்லை லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. ஸோ வாட் எவர் உங்களோட சேனல் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆயாச்சு. இப்போ இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கான ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இதுக்கப்புறம் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கான ஏர்னிங்ஸ் வந்து எப்படி நமக்கு இது நாள் வரைக்கும் அதாவது 2023க்கு முன்னாடி எப்படி கிடச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஷார்ட் வீடியோஸ்க்கான ஒரு ஃபண்டை வந்து யூடியூப்லேருந்து நமக்கு அவங்க தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருவாங்க. நம்மளோட ஷார்ட் வீடியோஸ் எந்த அளவுக்கு வியூஸ் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே அதை வந்து டிவைட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 2023லேருந்து அவங்க புதுசாக இந்த 2 கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபண்டை வந்து எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் செப்பரேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் 2 விதத்தில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது இந்த ஷார்ட் வீடியோஸ் போட்டு பணம் சம்பாதிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஆட் ரெவென்யூ ஷேரிங், அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ். இந்த 2 கான்செப்ட் மூலியமாகவும் ஷார்ட் வீடியோஸ் போடுறவங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்னிங்கை யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆட் ரெவென்யூ ஷேரிங். ஆட் ரெவென்யூ ஷேரிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஷார்ட் வீடியோஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு நடுவில் சில ஆட்ஸ் வந்து அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஆட்ஸ் ப்ளே பண்ணும்போது அதுலேருந்து சில அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45% வந்து கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி பேலன்ஸ் உள்ள அந்த பர்சன்டேஜ் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, சப்போஸ் நம்ம கிரியேட்டர் மியூசிக் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷேரிங்கை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் உங்களோட வீடியோவில் மியூசிக்கை யூஸ் பண்ணாலும் சரி அல்லது யூஸ் பண்ணலாலும் சரி, ஸோ உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிற பணம் எவ்வளோ அப்படின்னா அந்த 45%லேருந்து 45% ஃபண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து உங்களோட வியூஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த 45%லேருந்து வேறு ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளவோ அதை கொடுத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 55% பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் மியூசிக் ஃபண்டுக்காக அவங்க செப்பரேட் பண்ணி ஒதுக்கிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோஸில் வந்து மியூசிக் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் நமக்கு கிடைக்க போகிற ஃபண்டு எவ்வளோ அப்படின்னா அந்த 45%க்கு உள்ள
நம்மளோட வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த ஃபண்டு மட்டும்தான். இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்லேருந்து நம்ம ரெண்டாவது மெத்தடில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த மெத்தட் வந்து சூப்பர் தேங்க்ஸ் மெத்தட். சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த ஃபேன் ஃபண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வீடியோஸ் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களோட அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக ஏதாவது ஃபண்டை வந்து உங்களுக்கு அவங்க டொனேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேன் ஃபண்டிங் கான்செப்ட். இது வந்து எது மூலியமாக நடக்குது அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், சேனல் மெம்பர்ஷிப். ஸோ இந்த கான்செப்ட் மூலிமா ஃபேன்ஸ் யாராவது, அதாவது உங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அதை ப்ரொவைட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட சேனலில் ஷார்ட் வீடியோஸை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஃபண்டு கிடைக்கும், எப்படி நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி கிளியராக உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாஸ்ட் ஜனவரி போணுச்சு இல்லையா, அந்த மந்த்து மிட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த 2 நியூ டேர்ம்ஸை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அதாவது அந்த ஆட் ரெவென்யூ ஷேரிங், அதுக்கப்புறம் இந்த சூப்பர் தேங்க்ஸ், இந்த 2 மெத்தடையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இது 2த்தையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதில் உங்களுக்கு இந்த கான்செப்டில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.